ஹே ஆல், இந்த வீடியோவில் நம்ம ஐஎஃப்பி பிராண்டோட ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நிறைய என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல். இதில் வந்து நம்ம உங்களுக்கு எந்த மாதிரியான இது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் காட்டன் கிளாத் போடுறீங்கன்னா காட்டனில் செட் பண்ணுறது, இல்லை நார்மல் ட்ரெஸ் தான் அது ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லை அப்படின்னா எக்ஸ்பிரஸ் 15ல் செட் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து இதில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மை ஐஎஃப்பியில் வந்து நீங்கள் செட்டிங்ஸை வந்து செட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் டெம்பரேச்சர் செட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுதான் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்ததுமே மை ஐஎஃப்பிஎஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஓகே பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பிரஸ் 15 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு இல்லை, இப்போ தான் போட்டு அந்த துணி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் 15ல் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்கி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப வெயிட்டான ட்ரெஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, மேட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஐட்டம், இல்லை உங்கள் பேண்ட்டு அந்த மாதிரி நிறைய ஹெவி ஐட்டம் போடுறீங்க அப்படின்னா பல்கியில் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கிராடல் வாஷ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப லைட் வெயிட்டான ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் போடணும். அதாவது வந்து தொட்டில் ஆட்டுற மாதிரி மெதுவாக வந்து வாஷ் பண்ணணும். அதுதான் வந்து அந்த கிராடல் வாஷு. ஸ்பின் ட்ரை அண்ட் ரின்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அலாசுறதுக்கு மட்டும் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி. மிக்ஸ் அண்ட் டெய்லி அப்படிங்கிறது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் டெய்லியில் போட்டு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். தென் காட்டன் ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் கொடுக்கலாம். தென் சிந்தட்டிக் ட்ரெஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் சிந்தட்டிக்கில் அந்த ஆப்ஷன் ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். பேபி வேர் அப்படிங்கிறத வந்து பேபி ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். தென் ஸ்டீமு, டைம் சேவரு, வார்ம் சோக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டீம்னால் வந்து அந்த ஆவிலேயே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, அதுதான் வந்து ஸ்டீமு. தென் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் சோக் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஊற வச்சு வந்து துவைக்கிறது, அதுதான் வந்து வார்ம் சோக்கு. இது ஆன் பட்டன். இதில் வந்து நம்ம ப்ரோக்ராமை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் லோட் அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கிளாத்து ஒன்றையும் போடும்போது நம்ம வந்து எப்படி போடணுன்னா ஒவ்வொன்றா உதறி போடுங்க, ஓகேவா? ஏதாவது வந்து பின்னூசியோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. இல்லை நமக்கே தெரியாமல் பேக்கெட்டில் வந்து தெரியாமல் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், ஒன்று போடும்போது செக் பண்ணிவிட்டு உதறிட்டு ஒன்றா போடுங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து இந்த மிஷின் வந்து எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. 10 அவுட் ஆஃப் 9 கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றவங்க வந்து ஏன் ஃப்ரண்ட் லோட் வாங்கினீங்க அப்படின்னலாம் கேட்குறாங்க. பட் எனக்கு வந்து ஓகே தான். ஃப்ரண்ட் லோட் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. தென் வந்து நல்லாவும் கொஞ்சம் அழுக்கு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் மேட் எல்லாமே போட்டேன், அழுக்கு எல்லாமே போச்சு, நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரெஸ் வந்து எப்பயுமே வந்து போடும்போது இங்கே கை விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, நிறையா துணி போடுற மாதிரி இருந்ததுன்னா. அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லிக்யூடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லிக்விட் என்ன நீங்கள் ஃப்ரண்ட் லோட் லிக்விட் வாங்கிக்கோங்க, அந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து கம்ஃபர்ட் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம கம்ஃபர்ட் போடலாம். தென் இதில் வந்து டெட்டாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எதையும் போட்டுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் கூட செட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஹாட் வாட்டர் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்புறம் தென் பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷனும் இருக்குது. நீங்கள் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம மொபைல்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் இருக்குது. மறக்காமல் வாஷிங் மிஷின் கவர் அண்ட் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் இனிமேல் தான் வாங்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாத் போட்டுட்டீங்க, தென் லிக்விட் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பைப் அவுட்லெட்டையும் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பவர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த லைட் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மை ஐஎஃப்பியில் இருந்துச்சு, இப்போ நான் மிக்ஸ் அண்ட் டெய்லியில் வச்சுருக்கேன். அப்புறம் காட்டனு இதை
பார்த்தீங்களா அந்த லைட் எரியறது உங்களுக்கு தெரியுதா? அதுதான் மிக்ஸ் அண்ட் டைரியில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ரெகுலராக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அப்படி இல்லை ரொம்ப பெட்ஷீட்டு அந்த மாதிரிலாம் துவைக்கிறோன்னா பல்கி யூஸ் பண்ணுவோம். பாப்பா ட்ரெஸ் துவைக்கிறதுக்கு பேபி வேர் போடுவோம். அதர் தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் 15 அது வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து நான் செட் பண்ணிட்டேன் 30 டிகிரி செல்சியஸில். 30 டிகிரி செல்சியஸில் நான் டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் அண்ட் டெய்லியில் வச்சுட்டேன், டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பட்டன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் வந்து கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour 10 minutes காட்டுதான். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எடுக்கும் நமக்கு. ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு கூட அதில் நிறையா வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. டைம் சேவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணலாம் மொபைல் ஆப்ரேட் பண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கால்குலேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ கிளாத் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து இதில் மோஸ்ட்லி 7 to 8 kg மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. சாரி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிட் வந்து கால்குலேட் ஆகிட்டுருக்கு. நான் யூஸ் பண்ணுற லிக்விட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரின்மேட்டிக் லிக்விட் தான், ஃப்ரண்ட் லோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 hour 10 minutes கழிச்சு நீங்கள் வந்து மெயினாக சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தென் பைப் அவுட்லெட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes கழிச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பைப்பை வந்து ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. ஏன்னா அதில் தண்ணி வருதா என்னங்கிற ஆனில் இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ அதனால் சொல்கிறேன், எப்பயுமே ட்ரெஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பைப் சுவிட்சை ஆஃப் பண்ணுங்கள். தென் வந்து சுவிட்ச் பாக்ஸை ஆஃப் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க. வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து பக்கெட்டில் மாற்றிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நீங்கள் வந்து அந்த ரப்பர் மாதிரி இருக்கிற வாஷிங் மிஷினில் அந்த ரப்பர் மாதிரி இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அதில் வந்து தண்ணியெல்லாம் வந்து பட்டிருக்கும் அதில். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை ஆக்கணும். ஸோ அதை வந்து வாஷ் தொடச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 minutes 3 to ஒரு 10 minutes ஆகுது நீங்கள் வந்து இதை வந்து ஓப்பனில் வச்சிடணும். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஹீட் எல்லாமே போகிறதுக்காக ஓப்பனில் வைக்கணும். ஓப்பனில் வச்சுட்டு ஒரு 3 to 10 minutes கழித்து நீங்கள் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரெஸ்ஸை வந்து நல்லா உங்களுக்கு வந்து புழிஞ்சு கொடுத்துரும். நம்ம வந்து ஒரு 20 to 30 minutes வெயிலில் காய போட்டு எடுத்தால் அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக உங்கள் யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.